யானைகள் உள்ளே நுழையாதபடி 70 கோயில்கள் கட்டிய மன்னர் யார் தெரியுமா? அவர்தான் செங்கோற்சோழ நாயனார். முற்பிறவியில் இவர் திருவானைக்காவில் ஒரு சிலந்தியாக இருந்தார். சிவலிங்கத்தின் மேல் சருகுகள் விழாமல் இருக்க தன் வாயால் வலைப்பந்தல் அமைத்தார். அந்த வலையை அங்கிருந்த யானை ஒன்று சிதைக்க கோபமடைந்த சிலந்தி யானையின் துதிக்கைகள் புகுந்து கடித்தது. வலியால் யானை துதிக்கையை தரையில் அடிக்க இரண்டுமே மடிந்தன. சிவபக்தியால் அச்சிலந்தி அடுத்த பிரிவில் சோழ மன்னன் சுபதேவனுக்கும் கமலவதிக்கும் மகனாக பிறந்தது. பிறக்கும் தருணத்தில் சோதிடர்கள் இன்னும் ஒரு நாழிகை கழித்து பிறந்தால் இக்குழந்தை மூவுலகிலும் ஆளும் என்றனர். அதற்காக தாய் கமலவதி தன் கால்களை கட்டிக்கொண்டு தலைகீழாக தொங்கி பிரசவத்தை தள்ளி போட்டாள். இதனால் குழந்தையின் கண்கள் சிவந்து காணப்பட்டதால் செங்கன் சோழன் என பெயர் பெற்றார். தன் முற்பிறவி பகையை நினைவில் கொண்டு யானைகள் உள்ளே நுழையாதபடி குறுகிய வாசல்களை கொண்ட 70 மாட கோயில்களை சிவபெருமானுக்காக கட்டினார். இறுதியில் தில்லை திருத்தலத்தில் இறைவனுடன் கலந்தார்.